மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு ஒரு கிராஷ் மார்க்கெட் மாதிரியே கிட்டத்தட்ட சென்செக்ஸ் மட்டும் 4000 புள்ளிகள் வந்து சரிஞ்சிருக்கு. நிஃப்டி கிட்டத்தட்ட 4 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் பிக்கஸ்ட் ஃபால்னே சொல்லலாம். முக்கியமாக இதில் சரிந்த பங்குகள் சரிந்த செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் ஒஸ்ட் ஸ்கினாரியோவில் ஃபால் ஆயிருக்கு. பேங்க்கில் வந்து பிஎஸ்யூ பேங்க், அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஒஸ்ட்டாக வந்து ஃபால் ஆயிருக்கு. செகண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார், ரியாலிட்டி செக்டார் இதெல்லாமே ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு என்கல்ஃப் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வரைக்கும் அந்த ரேலியை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு என்கல்ஃப் மாதிரி ரிவர்சல் எடுக்கிற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. டெக்னிக்கலாக இதனுடைய ரிவர்சல் ஃபார்ம் ஆயிருக்கா, கன்ஃபார்ம் எப்படி கன்ஃபார்ம் ஆகும், நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் இந்த மூமெண்ட் வந்து கொடுக்கலாம், எந்தெந்த செக்டாரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் டிசைட். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் பிரேக் அவுட் எப்போதுமே வீக்லி அனாலிசிஸில் தான், வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் பார்க்கணும். டே டைம் ஃப்ரேம்லையோ இல்லை ஹவர்லி டைம் ஃப்ரேம்லையோ பார்க்கக்கூடாது. ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் வீக்லியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த எட்ஜில் தான் இப்போ ரைட்னோ க்ளோசிங் வந்து நடந்திருக்கு, டே க்ளோசிங் நடந்திருக்கு. அட்லீஸ்ட் இந்த வாரம் வீக்லி க்ளோஸ் வந்து இதை தீர்மானிக்கும். பிரேக் அவுட்டா, ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறது தீர்மானிக்கும். பிகாஸ் இந்த வாரம் ஃப்ரைடே வந்து ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி மீட்டிங்கும் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு வெயிட். இந்த க்ளோஸ் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு பிஃபோராக கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மற்றபடி நீங்கள் பேங்கிங் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வீக்காக தான் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. பிகாஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்கல்ஃப் மாதிரி எல்லா செக்டார் பேங்கிங் செக்டார்லையும் ஃபார்ம் ஆயிருக்கு. இது செல்லிங்கா இல்லை க்ளோசிங்கா, இப்போ பாருங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எட்ஜுக்கு எபோவில் க்ளோஸ் ஆயிருக்கா. ஏன் இவ்வளோ தூரம் வந்து இதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆயிருக்கலாமே, கரெக்டாக அந்த எட்ஜுக்கு எபோவில் க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ இதே போல் தான் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் பேங்க்கும் ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் விடுது. இப்போது இந்த ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது. இதில் பிக்கஸ்ட் ஃபால் ஒரே நாளில் 15% வந்து ஃபால் ஆகிருக்குது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் தான். ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்கில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இந்த இடத்துல கிளியர் பிரேக் அவுட் தான். மார்க்கெட் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ஒரு கரெக்ஷன் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். சரி, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணது பேங்க் நிஃப்டினுடைய அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக அது டார்கெட்டும் ப்ரெடிக்ஷன் ஆயிடுச்சு. நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை லைவ் மார்க்கெட்லேயும் சப்போர்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஈவன் இதை நான் பப்ளிக் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. 49,900 48,900 நமக்கு சப்போர்ட் லெவல். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. 49,630 இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் யாராவது பை எடுத்திருந்தீங்கன்னா 49,630 இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 49,096 ட்ரேட் ஆகுது. சரி, இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம டார்கெட் வந்து இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49,650. ஓகே, இதுதான். சரி, என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து கொஞ்ச நேரத்தில் அந்த டார்கெட் ரீச் ஆகிருப்பாங்க. கரெக்டாக அந்த டார்கெட் பாயிண்ட் அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுதா. இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிட்டு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 49,650 சொல்லியிருக்கேன். கரெக்டாக 690 டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் ரைஸ் ஆகிட்டு அகைன் கம்ப்ளீட்டாக கீழே ஃபால் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த வேவ் லெவல்ஸ் வந்து எங்கே திரும்பும், எவ்வளோ தூரம் போகுங்கிறது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ரொம்பவே முக்கியமானது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் ஆல்மோஸ்ட் கெயின் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டார் தான். மார்க்கெட் வந்து எல்லா செக்டாரும் செம்மையாக வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிருக்கு. பட் எஃப்எம்சிஜி செக்டார் வந்து பாருங்கள், மார்க்கெட் க்ளோசிங் வந்து எவ்வளோ தான் நடந்திருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி செக்டார் அண்டு லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 40க்கு 40 தொகுதியிலையுமே வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சன் டிவி வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு அப்சைடு வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு.
அதே போல் இந்த ஸ்டாக்லேயும் நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு, டெக்னிக்கலாகவும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நமக்கு வந்து நியூஸும் திமுக கூட்டணி சன் டிவிக்கு சாதகமாக இருக்குது. எஃப்எம்சிஜியில் வந்து மேரிகோ இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் கொடுத்துருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் கொடுத்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. ஃபோர்த்து வந்து டாபர் இந்தியா. க்ரூட் ஆயில் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஃபால் ஆயிருக்கு. ஓகே, க்ரூடு வந்து நேற்றுக்கு மட்டுமே ஒரு நல்ல கிராஷு. பிகாஸ் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாங்க. அதனால் க்ரூட் ஆயில் வந்து ஒரு நல்ல ஃபால் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து எஃப்எம்சிஜி செக்டாருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஸ்டில் நோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். நம்ம லெவல்ஸ் வந்து கொடுத்துருங்க பாருங்க, கரெக்டாக இந்த 100லேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதா. ஸோ இந்த லெவல்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். சப்போர்ட் வந்து 6100, 6010. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ரைஸ் ஆகுதா, இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுதா. இங்கே ரைஸ் ஆச்சு அப்படின்னா 6210 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இது எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இங்கேருந்து டவுன் ஆகுது பார்த்தீங்களா இந்த ட்ரெண்டு. ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப் டு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ தரும், இந்த லெவல் போகும்போது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபால் ஆகும். ஸோ தொடர்ச்சியாக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிளியர் சைன் டவுன் ட்ரெண்டு. எவ்ரி ரெசிஸ்டன்ஸில் ஒரு புட்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6215 அண்ட் டுவோர்ட்ஸ் 6230 இந்த லெவலாக இருக்கும். ஓகே, இது வரைக்குமே டவுன் ட்ரெண்டு தான். அண்ட் இந்த வாரத்தினுடைய லாஸ்ட் ஆர்பிஐ மீட்டிங் வந்து கிளியராக என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் வீக்லி பிரேக் அவுட்டா ட்ரெண்டு ரிவர்சலா அப்படிங்கிறத தீர்மானிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை என்ன கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.